ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு HK மாமிஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் vlogs. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வைகாசி விசாக vlog தான் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். விரதம்லாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் என்னுடைய பூஜா ரொட்டீன் தான் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த பூஜை வந்து பண்ண முடியுமான்னு டவுட்லேயே இருந்தேன். ஏன்னா வந்து கரெக்டாக அந்த பீரியட் டேட்ஸ் வந்து அந்த டேட்டில் தான் வர மாதிரி இருந்துச்சு. பட் வந்து கொஞ்சம் பிஃபோராகவே வந்தனால வைகாசி விசாகத்துக்கு அன்றைக்கி வந்து எனக்கு ஒரு 7th டே ஆகிடுச்சு. ஸோ 5th டேக்கு அப்புறம் தான் நான் எப்போவுமே வந்து பூஜை சாமான்லாம் விளக்கிட்டு பூஜை விளக்கெல்லாம் ஏற்றுவேன். நான் அந்த மாதிரி ஹேபிட் இருக்குது எனக்கு. ஸோ அதனால் வந்து கரெக்டாக 5th முடிச்சுட்டு பார்க்கும்போது எனக்கு வந்து ஃப்ரைடே வந்துடுச்சு. அதாவது 29th வைகாசி விசாகம் இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அன்றைக்கி வந்து பூஜை பொருட்கள் வந்து என்னால் விளக்க முடியல. ஜஸ்ட்டு குளிச்சுட்டு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுருந்தேன். என்னால் விளக்கு ஏற்ற முடியலன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து விளக்கு ஏற்றிடுவாங்க. ஆனால் வந்து இந்த முறை என் ஹஸ்பண்டும் விளக்கேற்ற முடியலன்னா ஊரில் வந்து ஆச்சி வந்து இறந்துட்டாங்க. அதனால் வந்து 3 நாள் வந்து நம்ம பெண்கள் சைடில் இருக்கிறனால 3 நாள் வந்து அதாவது என்னோட ஆச்சி அப்போ வந்து 3 நாள் வந்து விளக்கு ஏற்றலை. அதனால் ஹஸ்பண்டுமே 3 நாள் வந்து விளக்கு ஏற்றலை. ஸோ அதனால் 3 நாளுக்கு அப்புறமும் அதுவும் எனக்கு பீரியடும் இருந்தனால மொத்தமாக வந்து 5-6 நாளுக்கு அப்புறம் தான் வந்து விளக்கேற்றுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி தான் நான் பூஜை பொருட்கள்லாம் காலையில் விளக்கிட்டு இருந்தேன். ஸோ காலையிலே வந்து எழும்பிட்டேன், ஒரு 4:30க்குலாம் எழும்பிட்டேன். ஏன்னா வந்து ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கி ஆஃபீஸ் இருக்குது, அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு 4:30க்கே எழும்பி கோலம்லாம் போட்டு என்னுடைய வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி சாம்பார், வெண்டைக்காய் சாம்பார் வச்சுருந்தேன். யூஸ்வலாக சனிக்கிழமை வந்து எதாவது காரக்குழம்பு அந்த மாதிரி வைப்பேன். பட் நேற்று எல்லாமே வந்து சாம்பார் வைக்கல. இந்த டியூஸ்டேயும் வந்து சாம்பார் வச்சுக்கல. நேற்றும் வந்து மஷ்ரூம் பிரியாணி தான் வச்சுருந்தோம். அதனால் வந்து சரி இன்றைக்கி சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிட்டேன் நான். ஸோ வாரத்தில் 1 அல்லது 2 நாள்லாம் மேனேஜ் பண்ணிப்பாங்க. இதே நிறைய நாள்னா வந்து சாம்பாருக்கு வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து இன்றைக்கி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் அன்றைக்கி பண்ணாமல் விட்டுருந்தேன். ஸோ வெண்டைக்காய் சாம்பாரும் முருங்கீரையும் வச்சு மார்னிங் வந்து ஹஸ்பண்டுக்கு கொடுத்தாச்சு. சேமியா உப்புமா வச்சு கொடுத்தாச்சு. ஸோ நானும் வந்து விரதம் இல்லாதனால காலையிலே சாப்பிட்டுட்டேன். எலும்பினால பசி வந்துருச்சு, காலையிலே சாப்பிட்டாச்சு. ஸோ 9 மணிக்கு மேலே தான் வந்து பூஜை பொருட்கள்லாம் விளக்க ஸ்டார்ட் பண்ணேன். விளக்கி தொடச்சி வந்து சைடில் வச்சுட்டு சாரீலாம் கட்டிட்டு வந்தேன். சாரீ கட்டவா வேணாமான்னு யோசிச்சுட்டே தான் கட்டினேன். ஏன்னா சாரீக்கு வந்து என்னுடைய பழைய சாரீ நிறைய இருக்குது. ஆனால் எதுவுமே எனக்கு ப்ளவுஸ் வந்து செட் ஆகாது. ஏன்னா வந்து முன்னாடி ரொம்ப லீனாக இருந்தேன், இப்போ கொஞ்சம் குண்டாகிட்டனால எனக்கு எதுவுமே வந்து ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங்காகவே இல்லை, எதுவுமே செட் ஆகலை. அது மாதிரி கை டைட்டாக இருக்கும், அந்த மாதிரிலாம் ஏதாவது ப்ராப்ளம் இருந்து இது ரீசனாக வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு எங்கள் அம்மா வந்து இது ஸ்டிச் பண்ண சொல்லி கொடுத்தாங்க அம்மா வந்திருந்த போது. அதனால இது செட் ஆச்சு. இதுக்கு ஏற்ற மாதிரி என்ன சாரீ இருக்குமோ அதுக்கு வந்து நான் வியர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்து கொஞ்சம் பூனம் சாரீ மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வியர் பண்ணிக்கிட்டேன். வியர் பண்ணிவிட்டு வந்துட்டு தான் வந்து சரி பூஜை பொருட்களுக்குள்ள பொட்டெல்லாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். க்ளீன்லாம் ஃபஸ்ட்டே நான் பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணி தொடச்சி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து பூஜை பொருட்களுக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், பொட்டு வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து முருகருக்காக பால் பாயசம் வச்சிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாயச சேமியாக இருக்கும் இல்லையா, அதை நெய்யில் போட்டு வறுத்துட்டு கொஞ்சம் பால் ஊற்றி ஏற்கனவே வந்து பால் போட்டிருந்தேன். பால் போட்டு கொதிக்க வச்சுட்டு வந்து அடிக்கடி கிளறி விட்டே இருக்கணும். பட் நான் சிம்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். அப்பப்போ எலும்பி கிளறி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு 10:30க்கு வந்து நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தது. சரி 10:30க்கு மேலே வந்து வச்சுக்கலாம். ஏன்னா சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு, சேமியா பாயசம் மட்டும் தான் வைக்கணும். அது ரொம்ப பெரிய வேலை கிடையாது, ஒரு 10-15 நிமிஷத்தில் அது ரெடி ஆகிடும். பட் வந்து பூஜை பொருட்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லா பூஜை பொருட்களும் வந்து போட்டு வச்சுட்டு இருந்தேன். எனக்கு இந்த கடவுள் பக்தி வந்து நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு இருக்குங்க. சின்ன வயசுலேருந்து நான் ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே வந்து டியூஸ்டே ஃப்ரைடே அப்படின்னா காலையில் எழும்பி குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிடுவேன் நான். பக்கத்தில் எங்கள் ஊரில் வந்து பக்கத்துலேயே தான் வந்து எங்களுடைய ஊர் கோயில் இருக்குது, முருகர் கோயில், பிள்ளையார் கோயில், நெக்ஸ்ட் வந்து முத்தாரம்மன் கோயில் இருக்குது. ஸோ அதனால் ஊர் கோயில் இருக்கிறனால அடிக்கடி வந்து காலையிலேயே வந்து எனக்கு சாமி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். 6 மணிக்கே வந்து கோயிலில் வந்து பாட்டு போட்டுருவாங்க. ஸோ அந்த சவுண்டோடு தான் நாங்கள் எழும்புவோம். ரெகுலராக பாட்டு கேட்டுகிட்டே இருக்கும், டெய்லியுமே பாட்டை போடுவாங்க. ஸோ அது வந்து ஒரு அந்த பாட்டு எல்லாமே இப்போவும் மைண்டில் ஓடும்போது எனக்கு அந்த நினைவுகள்லாம் வரும். அது மாதிரி எங்கள் ஊரில் வந்து விளக்கு பூஜை நடக்கும். கடைசி வெள்ளிக்கிழமை வந்து பூஜை பண்ணுவாங்க. அதில் விளக்கு ஏற்றுறதுக்காக போவோம். அதாவது ஒவ்வொரு வீட்டிலேருந்து விளக்கு எடுத்துகிட்டு போவோம், அல்லது கோயிலே வந்து விளக்கு வச்சுருப்பாங்க. அந்த விளக்கில் வந்து நம்ம பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லோரும் விளக்கு பூஜைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ அப்போவும் பண்ணுவேன் நான். நெக்ஸ்ட் வந்து அடிக்கடி சாமி கும்பிடுறது அதெல்லாம் பண்ணுவேன். பட் எங்கள் அம்மா வீட்டில் எப்படின்னா இந்த மாதிரி எல்லா விசேஷத்துக்கும் எல்லா ஃபெஸ்டிவலுக்கு வந்து கடவுளுக்கு வச்சு படைக்கிறது கிடையாது. இப்போ ஏதாவது சரஸ்வதி பூஜை வருது, ஆயுத பூஜை வருதுன்னா ஏதாவது ஒரு ஸ்வீட் வச்சு படைப்பாங்க. பட் எங்கள் அத்தை வீட்டில் எப்படின்னா
கிருத்திகைக்கு சாதம் செஞ்சு சாம்பார் வடை பாயசம் எல்லாம் வச்சு படைப்பாங்க. அதாவது ஆடி கிருத்திகை தை கிருத்திகை. நார்மல் கிருத்திகைக்கு வந்து சாப்பாடு சாம்பார் நெக்ஸ்ட்டு பொரியல் அந்த மாதிரி வச்சு படைப்பாங்க. நெக்ஸ்ட் அமாவாசைக்கு எங்கள் அத்தை வந்து அவங்களோட மாமனார் மாமியாருக்கு வந்து படைக்கிற வழக்கம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து நான் வந்து பழகிடுச்சு எனக்கு. பட் நான் இப்போ வைக்க மாட்டேன், அமாவாசைக்கு வைக்க மாட்டேன். அத்தை வந்து வைப்பாங்க, அத்தை மாமனார் அவங்க வந்து வச்சு சாமிக்கு கும்பிடுவாங்க. ஸோ அது மாதிரி வந்து சத்யநாராயண பூஜை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பௌர்ணமி பூஜை பண்ணுவாங்க. எங்களுக்கு நிறைய நோன்பு இருக்குங்க. மாமியார் வீட்டில் வந்து நிறைய நோன்பு இருக்குது. அம்மா வீட்டில் வந்து நோன்பே கிடையாது. இங்கே அனந்த பத்மநாப நோன்பு இருக்குது, தீபாவளி நோன்பு இருக்குது. அந்த மாதிரி வந்து ஆடி மாதத்துலேருந்து அடுத்த தை மாதம் வர ஏதாவது ஒரு நோன்பு இருக்கும். ஏகாதசி விரதம் இருக்குது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ விரதம்லாம் எங்கள் அத்தை மாமா இருப்பாங்க. பட் நான் அந்தளவுக்கு விரதம் இருக்க மாட்டேன். நான் வந்து சஷ்டிக்கு மட்டும் தான் வந்து விரதம் இருப்பேன். ஈவினிங் மட்டும் தான் சாப்பிடுவேன். மற்ற நேரம் வந்து நான் சாப்பிட்ருவேன். அதே மாதிரி தீபாவளி விரதம், தீபாவளி நோன்புக்கு வந்து மார்னிங்லேருந்து சாப்பிடாம நோன்பு எடுத்ததுக்கப்புறம் தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. மற்றபடி நார்மலாக வந்து டிஃபன் செஞ்சுருவாங்க. ஸோ அவங்க ஃபுல்லாகவே டிஃபன் வந்து எடுத்துப்பாங்க, சாதம் செய்ய மாட்டாங்க நோன்பு டைமில். ஏன்னா மற்றவங்களும் சாப்பிடணுமே, குழந்தைங்களும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு டிஃபன் வந்து செஞ்சுருவாங்க. ஸோ டிஃபன் தான் நாங்கள் 3 வேளையும் எடுத்துப்போம். ஸோ ஆடியிலேருந்து நோன்பு எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். அப்போ கண்டிப்பாக நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கும் அப்படி தான் காலையில் பூஜை பொருட்கள்லாம் நான் விளக்கி வச்சுட்டு பூஜைக்கு சாமிக்கு வந்து பொட்டெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அங்கே பாயசம் ரெடி பண்ணிட்டு இருந்தது. அப்பப்போ போய் கிளறி விட்டுட்டு வந்துட்டு இருந்தேன் நான். ஸோ எனக்கு இந்த பூஜை பண்ணுறதுலாம் வந்து கஷ்டமாகவே தெரியாது. பட் நான் அத்தை கூட இருக்கும்போது வந்து அவங்க தான் இந்த மாதிரி பொட்டு வைக்கிறது எல்லாமே அவங்க தான் செய்வாங்க. ஏன்னா நான் ஜாபுக்கும் போயிட்டு இருந்தேன் நான். அப்போ ஜஸ்ட்டு அவங்க பூஜை பண்ணும்போது வந்து சாமி கும்பிட்டுட்டு போவேன். பட் வந்து எனக்கு கடவுள் பக்தி இருக்குது. பட் அந்த அளவுக்கு நான் இன்வால்வ் ஆக மாட்டேன் அந்த டைமில். பட் நாங்கள் வந்து தனியாக வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நான் வந்து ஃபுல்லாக நானே வந்து எல்லா பூஜையும் பண்ணும்போது, நோன்புலாம் நானே எடுக்கும்போது எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இன்வால்வ்மெண்ட் வந்து அதிகமாச்சு. அதுவும் வந்து இது ஏன் செய்யணும் அந்த மாதிரி நினைக்க மாட்டேன். ஒரு ஜாலியாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும்ல மனசுக்கு, அந்த மாதிரியே நான் ஜாலியாகவே செஞ்சுடுவேன். அது மாதிரி சமைக்கிறதுக்கு நான் ஒரு நாளும் கஷ்டமே பட மாட்டேன். அவங்களும் விரத டைமில் வந்து எக்கச்சக்கமாக சமைப்பாங்க. அதே மாதிரி எனக்கும் டெய்லியுமே நான் அதை பண்ணுறனால வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. டெய்லியுமே நான் எதாவது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி செய்யும்போது எனக்கு இந்த விரத டைமில் வந்து இவ்வளோ படைக்கணும் அந்த மாதிரி எனக்கு தோணவே தோணாது. பட் அவங்களுக்கு வயசானனால வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் டென்ஷனாக வந்து சமைப்பாங்க. நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம், பட் அவங்க தான் எல்லாமே பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் சாமிக்கு படைக்கும் போது உப்புலாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ மாற்றி ஏதாவது பண்ணால் கன்ஃபியூஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு அவங்க தான் ஃபுல்லாகவே பண்ணுவாங்க. இங்கே நான் சமைக்கும் போதும் அதே மாதிரி தான் ஃபுல்லாகவே வந்து நான் வந்து டேஸ்ட் பார்க்காம தான் பண்ணுவேன். பட் எப்போவுமே உப்பு கம்மியாக தான் வரும், அது வேறு விஷயம். பட் வந்து எனக்கு அது கஷ்டமாகவே தெரியாது. ஏன்னா வந்து நான் இங்கே வந்து எல்லாமே நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். நாங்கள் இங்கே இருக்கும்போது குழந்தைங்களுக்கு ரெகுலராக ஸ்நாக்ஸ் எதுவும் பண்ணுறனால அப்படியே எனக்கு வந்து பழகிடுச்சு, கஷ்டமாகவே தெரியாது. பட் அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஜஸ்ட்டு நான் அப்பப்போ வந்து இந்த மாதிரி பூஜா வீடியோ வந்து போடுவேன், எப்போவாச்சும் போடுவேன், ரெகுலராக போட மாட்டேன். பட் என்னென்னா இப்போ நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பூஜை வீடியோக்குன்னு நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் வந்து வந்திருக்கீங்க. நம்மளுடைய லாஸ்ட்டாக பிரம்ம முகூர்த்த பூஜையோட 21வது நாள் கம்ப்ளீட் பண்ணும்போது கூட அந்த வீடியோ கூட எனக்கு 3000 வியூஸ் போச்சு. நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் வந்து வந்திருக்கீங்க. அது ஸோ நம்மளுடைய சேனலில் வந்து பூஜை ரிலேட்டடாக வந்து வீடியோஸ் வந்து மக்களுக்கு பிடிக்குது அப்படின்னு வந்து எனக்கு தெரியுது. பட் என்னென்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் வந்து பூஜா வரும், நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய ஹேர் கேர், ஸ்கின் கேர், செல்ஃப் கேர் ரொட்டீனும் வருது. நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய குக்கிங் வீடியோஸ் வருது, குழந்தைங்களுக்கான ஸ்நாக்ஸ் வீடியோஸ் வருது. ஸோ எது வந்து ரொம்ப லைக் பண்ணி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் வேணால் கமெண்ட்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஏன்னா நான் பிஸ்னஸ் பண்ணுறதையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் மேக் பண்ணுற ஏதாவது பிரேஸ்லெட்டாக இருக்கட்டும், ஏதாவது இன்விசிபிள் செய்யணும், அதுவும் நான் போடுறேன், என்னுடைய மெட்டீரியல் டீட்டெயிலும் போடுறேன். ஸோ எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, எந்த வீடியோஸ் அதிகமாக லைக் பண்ணி பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் வந்து நான் ரெகுலராக என்னுடைய என்னுடைய லைஃப் ஸ்டைலை தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இந்த சேனலே வந்து அதுக்கான தான், என்னுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்காக தான். அது மாதிரி மெயினாக வீட்டில் இருக்கிற பெண்களும் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். நானும் ஜாப் வந்து போயிட்டு இருந்த பொண்ணு தான். டிசிஎஸில் ஒரு 7 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் தான் என்னால் ஒர்க் பண்ண முடியல. ஸோ வீட்டில் சும்மா இருக்க பிடிக்காம தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு ஒவ்வொன்றா வந்து நான் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பட் இப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு, நம்மளாலையும் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு. இப்போ தான் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால பெரிய லெவலுக்குலாம் ரீச் ஆகலை. இப்போ தான் கொஞ்சம் நம்ம வந்து முன்னேறிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக எல்லா பெண்களாலையும்
கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். படிச்சிருந்தாலும் சரி படிக்கலைனாலும் சரி இப்போ நம்ம சோஷியல் மீடியா வந்து வளர்ச்சி வந்து கண்டிப்பாக எல்லா பெண்களையும் ஒரு நல்ல இடத்துக்கு தான் கொண்டு போகுதுன்னு என்னோட நம்பிக்கை. ஸோ நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தாங்க ஒரு மோட்டிவேஷன் vlog மாதிரி ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு. கண்டிப்பாக நான் இன்னொரு vlogல வந்து உங்களுக்கு அதுக்கான நான் vlog வந்து எடுத்து நான் மோட்டிவேட்டாக உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். அதே மாதிரி என்ன நானே தான் மோட்டிவேட் பண்ணிப்பேன். என்னை யாருமே மோட்டிவேட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கவே மாட்டேன், யாரும் பண்ணவும் மாட்டாங்க. மெயினாக எங்கள் அம்மா ஏதாவது சொல்லுவாங்க, நீ பண்ணு நல்லா தான் பண்ணுற அந்த மாதிரி சொல்லுவாங்க. மற்றபடி ஹஸ்பண்டு அவங்களாம் சப்போர்ட்னா என்னென்னா ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே நீ வந்து மெஷின் வாங்கி கேட்குறியா, நான் மெஷின் வாங்கி தந்துடுறேன், நீ வந்து கிளாஸ் போறியா, நான் அதுக்காக சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு. மற்றபடி நம்மளை என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசுகிறது அந்த மாதிரிலாம் யாருமே கிடையாது. நானே தான் என்னையே என்கரேஜ் பண்ணிப்பேன், நானே தான் என்னையே மோட்டிவேட் பண்ணிப்பேன். மெயினாக வந்து நான் எனக்குள்ள கான்ஃபிடென்ட் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறதும் நான் என்னால் தான். ஸோ நம்ம வந்து படிச்சிருக்கோம், அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். அது மாதிரி தான் நிறைய பெண்கள் வீட்டில் இருந்து சும்மா இருந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லாக கற்றுட்டு நம்ம ஏதாவது பண்ணலாம். நான் பூஜை வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது வீடியோ எடுக்கிறத பார்த்து பாப்பாவும் அங்கே இங்கே வந்து ஓடிட்டே இருந்தா. ஸோ சாமிக்கெல்லாம் பொட்டு வச்சு முடிச்சுட்டு பூ வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். சைடில் வந்து பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சு, பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ வைகாசி விசாகத்தன்னைக்கு வந்து பால் ரிலேட்டடாக வந்து முருகருக்கு படைக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனால வந்து இன்றைக்கி பால் பாயசம் தான் வச்சுருந்தேன் நான். ஸோ யூஸ்வலாக வந்து சும்மா ஏதாவது ஸ்வீட் தான் பண்ணுவோம். அன்றைக்கி வந்து சமையல் பண்ணி படைக்கிற வழக்கம் இல்லை. கிருத்திகைக்கு படைப்போம், மற்றபடி வைகாசி விசாகத்துக்கு படைக்க மாட்டோம். ஏதாவது ஸ்வீட் பண்ணுவோம். அதே மாதிரி தைப்பூசத்துக்கு வந்து படைக்கிற வழக்கம் இல்லை, பட் ஏதாவது வந்து ஸ்வீட் பண்ணி சாமிக்கு வந்து படைப்போம். மற்றபடி கிருத்திகை வந்து மாதத்துக்கு வந்து சாதம் வச்சு சாமிக்கு படைக்கிறது தான் வழக்கம் எங்களுக்கு. ஸோ நான் வந்து ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லேயும் வந்து அப்பப்போ ஏதாவது வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ நேற்றே ஹஸ்பண்டை பூ வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன், அவங்களும் வந்து பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வெயில்லாம் வச்சு நல்லா என்ன சொல்கிறது, அபிஷேகம்லாம் பண்ணி நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் அந்த மாதிரி நான் வந்து எனக்கு அந்த இது இல்லை, பழக்கம் இல்லை. எங்கள் வீட்லேயும் வந்து அபிஷேகம்லாம் பண்ணது கிடையாது. அதனால எப்பவும் போலேயே வந்து பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக இருக்கிற மாதிரி வந்து வச்சுட்டு திருப்தியாக நமக்கு சாமி கும்பிட்றோமா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுவேன். மற்றபடி அபிஷேகம் ஃபுல்லாக நான் பண்ண மாட்டேன். நிறைய பேருக்கு அப்படி வழக்கம் இருக்கலாம். ஸோ அது ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு தோணலை. ஃப்யூச்சரில் நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா கண்டிப்பாக நான் வந்து வீடியோலையும் அதை நான் ஷேர் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வேல் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இருக்குது. ஸோ பார்க்கலாம், வாங்கினேன்னா கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஃப்யூச்சரில் வந்து பண்ணலாம். இல்லை முருகர்கிட்ட வந்து நிறைய ரிக்வெஸ்ட் இருக்குது, அதெல்லாம் முருகர் கம்ப்ளீட் பண்ணுவார். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து பண்ணலான்ட்டு தான் இருக்கேன் நான். ஸோ எந்த வேண்டுதல் வச்சாலும் கண்டிப்பாக முருகர் வந்து எனக்காக வந்து பண்ணி கொடுத்துருவார். பட் என்னென்னா உடனே பண்ண மாட்டார், கண்டிப்பாக வந்து டிலே பண்ணுவார். பட் கண்டிப்பாக நடக்கும். ஸோ நிறைய ரிக்வெஸ்ட் இருக்குது. நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணலாம். கண்டிப்பாக என்னுடைய வளர்ச்சிகளை நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். பட் எதை நீங்கள் பண்ணாலும் உங்களுக்காக பண்ணுங்கள், அடுத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் இம்ப்ரூவ் பண்ணணும், நம்ம வந்து அந்த விஷயத்தை வந்து ஒரு பேஷனாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா எந்த விஷயம் நடந்தாலும் கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க, விட்டுட மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி தோணுதோ, எது வந்து உங்களுக்கு பேஷனாக இருக்கணும், முன்னேறணும்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக பண்ணுங்கள். பஞ்சபாத்திரத்தெல்லாம் தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டிருந்தேன், ஒரு பூவையும் வச்சுட்டேன் நான். நெக்ஸ்ட்டு விளக்கேற்றும் போதும் விளக்குக்கு அடியில் வந்து 5 ரூபா வச்சுருப்பேன். அது வந்து வீடு வாங்குகிற யோகத்தை கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது விளக்கு ஏற்றுறதுலேயும் வந்து ஒரு 1 ரூபி காயின் போட்டிருப்பேன். அது மாதிரி ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், பச்சை கற்பூரம் போட்டிருப்பேன், ஒரு வெட்டி வேர் போட்டிருப்பேன். ஸோ இந்த காமாட்சி விளக்கு, குட்டி காமாட்சி விளக்கு வந்து என்னுடைய மேரேஜுக்கு என்னுடைய காலேஜ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு இது கிஃப்ட் பண்ணது. இந்த முறை அம்மா வீட்டுக்கு போகும்போது, அம்மா வீட்டில் தான் இருந்துச்சு, அம்மா வீட்டுக்கு போகும்போது நான் சும்மா தான் வச்சுருக்கேன், நீ எடுத்துகிட்டு போனேன்னா பூஜை பண்ணுவேலன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஏற்கனவே பூஜை ரூமில் காமாட்சி விளக்கு இருக்குது, வெள்ளி விளக்கு இருக்குது. அதனால சரி இது கிச்சனில் வச்சுக்கலாம், நல்லா இருக்குது, க்யூட்டாக காம்பேக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கிச்சனில் தான் இன்றைக்கி வச்சுருந்தேன். அழகாக இருந்தது. ஸோ இனி வந்து அடிக்கடி கிச்சனில் வந்து விளக்கேற்றி வச்சுக்கலாம்னு நினச்சிருக்கேன் நான். சப்போஸ் நான்வெஜ் பண்ணும்போது கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, நான்வெஜ் பண்ணாத போது வந்து அதாவது வெள்ளி செவ்வாய் அந்த மாதிரி ஏற்றி வச்சுக்கலான்னு பிளானில் இருக்குது. இப்போ நம்ம பாயசம் ரெடி ஆகிடுச்சு, தாளிப்பு ரெடி பண்ணிவிட்டு சாமிக்கு வந்து வச்சு விளக்கேற்றி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ உங்களுடைய வைகாசி விசாகம் வந்து எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். நீங்கள் என்ன முருகருக்காக ஸ்பெஷலாக பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி நீங்கள் அபிஷேகம்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய பூஜை விளாக் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப திருப்தியாகவே வந்து பூஜை வேலையை நான் முடிச்சிட்டேங்க. ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு.
எனக்கு வந்து ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் பூஜை பண்ணிவிட்டு, அதாவது அந்த க்ளீனாக பண்ணிவிட்டு பூஜை பண்ணும்போது தான் எனக்கு ஏதோ திருப்தியாக இருக்கும். அல்லது அந்த ஒரு 5 டேஸ் வந்து பூஜை பண்ணலைன்னா அந்த விளக்குலலாம் அந்த ஒரு மாதிரி க்ரீன் கலரில் படிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு விளக்கேற்றும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். க்ளீன் பண்ணி வச்சுட்டு விளக்கேற்றினாலும் நிம்மதியாக இருக்கும். இந்த தூப் வந்து நான் வந்து ரீசனாக டிமார்ட் போனேன். அப்போ நான் vlog எடுத்து வச்சுருக்கேன், நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அப்போ நான் வாங்கினேன், பை ஒன் கெட் ஒன் இருந்ததுன்னு வாங்கினேன். பட் இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து என்னென்னா ஊதுபத்தி தயாரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் மாதிரி தெரியுது. பட் நான் இது வந்து கோன் மாதிரி பிடிச்சு நான் வந்து இன்னைக்கு தூப் மாதிரி வச்சுருந்தேன். நான் கொஞ்சம் நேரம் எரிஞ்சிட்டு விட்டுடுச்சு. எனக்கு தெரியல, அது நான் யூடியூப்பில் பார்க்கணும் இது எது மாதிரி அப்படின்ட்டு. நான் ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு கோன் சாம்பிராணி மாதிரி இருக்கும்ல, அதுன்னு நினச்சி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். பட் இதை தொட்டு பார்க்கும்போது இந்த சாம்பிராணி மேக் பண்ணும்போது, ஐ மீன் இந்த ஊதுபத்தி மேக் பண்ணும்போது கொஞ்சம் சாஃப்டாக கொலகொலான்னு அது பிடிக்கிற ஷேப்புக்கு களிமண் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்தது. யாருக்காவது இதை பற்றி தெரியும்னா மறக்காமல் எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ஒரு 10:30க்கு மேலே தான் பூஜை வேலைக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ குழந்தைங்களையும் கூப்பிட்டுட்டு அவங்களும் வந்து பூஜைக்காக வந்து நின்னாங்க. ஸோ குழந்தைங்களுக்கும் வந்து நம்ம பூஜை பண்ணுங்கன்னா கண்டிப்பாக அவங்க எதுவும் பண்ணிக்கிட மாட்டாங்க. நம்ம பண்ணுறத பார்க்கும்போது தான் அவங்களுக்கும் வந்து கடவுள் மேலே நம்பிக்கை வரும். அதுவும் எங்கள் ஹிருத்திக் வந்து கோயிலுக்கு வாடானா அவ்வளோ கஷ்டப்படுவான். பட் ரெகுலராக அவன் பார்க்குறான் தான் பூஜை பண்ணுறதெல்லாம். பட் என்னென்னா பாப்பா வந்து ஈஸியாக கூப்பிட்டதும் வந்துடுவா, ஹிருத்திக் ஈஸியாக வந்துட மாட்டான். அது மாதிரி கோயிலுக்கு ஸ்கூல் போகும்போது வாடா போகலாம் அப்படின்னாலும் வந்துட மாட்டான். ஏன்னா வந்து ஷூ போட்டிருக்கேம்மா அப்படி ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவான். ஸோ அவங்களுக்கும் வந்து நம்மளுடைய ரெகுலர் ரூட்டீன் பூஜா ரூட்டீன்லாம் ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களும் வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கும். கடவுள் நம்பிக்கை இருக்கிறது தப்பு இல்லை, மூட நம்பிக்கைகள் நிறைய இருக்கிறது தான் தப்புன்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கலாம் பூஜை பண்ணுறது எல்லாமே. எங்கள் பாப்பா வந்து அடிக்கடி வந்து பொட்டெல்லாம் வச்சிட்ருப்பா. ஸோ அவளே வந்து விட்டுறது. நான் ஏதாவது பண்ணேன் என் பக்கத்தில் தான் சுற்றிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு டிவி போட்டு விட்டுருந்தேன், டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் டைம் தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த டைம் முடிஞ்சோடனே ஆஃப் பண்ணதுக்கப்புறம் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ண வந்துட்டாங்க. சரின்னு பூஜை வேலைகள்லாம் முடிச்சுட்டு அப்படி வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஸ்கூலும் ஓப்பன் பண்ண போது நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது. ஸோ அதுவும் வந்து ப்ளவுஸ் ஒர்க் இல்லாத போது குழந்தைங்களுக்கு அதை பண்ணிகிட்டு இருப்பேன் நான். ஸோ இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி எந்த மாதிரி வீடியோஸ் நம்மக்கிட்ட வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதே மாதிரி ரிலேட்டடாக வந்து கொடுக்க வந்து ட்ரை பண்ணுறேன். அது மாதிரி இந்த மங்கள் தூப் பற்றி தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பால் பாயசம் கடவுளுக்கு படைச்சிட்டு நாங்களும் எடுத்துட்டோம். கொஞ்சமாக என் ஹஸ்பண்டுக்கும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த விலாக் பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.